ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா, நிறைய பதிவுகள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த கேளக்கே சித்தர் இன்னும் திருப்தியே இல்லை சுத்தமாக. வரவே இல்லை. பட் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கா, மாமி எனக்கும் வரலை, உங்களுக்கு வருவார் மாமி கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் நான் முதல்ல இருந்த அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு இதுவும் எனக்கு இப்போ குறைஞ்சு போயிடுது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு தெய்வம் கூடவே இருக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கிறதுனால தான் நான் வேண்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு டேனா 2வது நாளைக்கே நமக்கு வந்துடும், நம்ம கூடவே அவர் வந்து நம்ம இடத்துல வந்துடுவார், நமக்கு எல்லாமே ஆண்டவன் முன்னேற்ற சக்ஸஸ் ஆகிடும், நான் அப்படியெல்லாம் எண்ணிக்கின்னு இருந்தேன். பட் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறது வேற. பட் நம்ம வேண்டின்ட்டு அதுக்கு தானே நம்ம நினைக்கிறோம். இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தது, அவர் ஏன் இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த அளவுக்கு இப்போது ஒரு நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கோ, அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவரே நன்னா அசோகன் என்ன சொல்கிறேன், 6 நாள் தான், 6 நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு போயிடுது. வேண்டின்ட்டு அவராயிட்டு சொப்பனத்தில் வந்தார். நீங்கள் யாருன்னு கேட்டால் 1 மணி நேரம் என்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் யாருன்னு கேட்டால் போகும்போது கிழக்கேர்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அவருடைய நண்பர் மனோஜ் கிட்ட நான் சொன்னேன் ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் உன்னுடைய இந்த மாதிரி என்னத்தையாவது நீ வேண்டிக்கோன்னு சொன்னோன்னா அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. அவர் வேண்ட உடனே அவருக்கும் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இதை எல்லாத்துலேயும் நான் இதில் சோஷியல் மீடியாவில் நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளும் அதே மாதிரி தானே வேண்டின்னு இருக்கோம். பட் நமக்கு மட்டும் ஏன் அவர் வரலை. இன்னும் ஒருத்தர் செல்வம்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, மாமி நீங்கள் காளி ரொம்ப வேண்டுறேள், அதனால் மேபி இருக்கலாம். அதாவது அவரும் காளி உபாசகர் தானா, அது குலதெய்வமே காளி தானா. அப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவள் குழந்தையெல்லாம் ஊரில் இருந்தாலாம். ஊரில் இருந்துட்டு இவர் இங்கே பண்ணுறது அவள்கிட்ட யார்ட்டையும் சொல்லலையாம். இவர் எப்போவும் போல் வெடிகாலம்பரம் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் குழந்தையிலையும் வயசையும் போய் கூட்டின்னு வந்தாராம். கூட்டின்னு ஆற்றுக்கு வந்த உடனேயே அந்த சின்ன பொண்ணு, அது எத்தனை வயசுன்னு நான் கேட்கல, சின்ன பொண்ணு தான் அதை இப்போ குழந்தைன்னு சொன்னார் அவள் வந்துட்டு அப்படியே தலையை விரிச்சுக்கிண்டு ஆற்றுக்குள்ளே அடி எடுத்து வச்ச உடனேயே தலையை விரிச்சுக்கிண்டு கோவமாக கேளக்கியனை கூப்பிட்றையா அப்படின்னு சொல்லி அவள் அந்த குழந்தை அவர்கிட்ட கேட்டாளாம் அந்த மாதிரி. ஸோ அதனால மாமி நான் இப்போ அதான் காளிக்கு வந்துட்டு இவர் பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதே எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது மாமி. நீங்கள் வீடியோ போட்டதுனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்பர் கொடுத்ததுனால. மேபி நீங்கள் காளி ரொம்ப வேண்டிக்கிறதுனால என் கூடவே இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதனால மேபி அவர் வரலையோ என்னமோ அப்படின்னு அவள் அவ்வளோ கோபமாக ஆக்ரோஷமாக அந்த குழந்தை கேட்டாளாம். தலையை உடனே விரிச்சுட்டு அப்படி கேட்டாளாம், கிழக்கு என்னை கூப்பிட்றையா நீ அப்படின்னு அவள் கேட்டாளாம். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை இதுவும் ஒரு உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் எந்த அளவுக்கு எதை நம்புறது அப்படிங்கிறதும் எனக்கு புரியலைப்பா, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அவர் பர்சனல் நம்பர் இருந்தாலும் கூட நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடுவேன். எனக்கு அவர் இந்த அசோகோட ஃபோனும் பண்ணி பேச முடியலை. அப்புறம் இந்த இன்பிட்வீனில் இந்த கணக்கம்பட்டி சித்தர் அவரை பற்றியும் கொஞ்சம் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அவருடைய வரலாறு அது எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்குது. அதையும் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் அவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. பட் இந்த கேளக்கியர் அப்படிங்கிறது வந்துட்டு இவர் சொன்ன வார்த்தையை நம்பி தான் அத்தனை பேரும் வேண்டிக்கின்றோம். மேபி இது வேர்ல்டு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வேண்டின்னு இருக்கா இதை. கேளக்கியருங்கிறது வந்து இப்போ ஒரு 5-6 மாதமாக இது இவர் சொன்னதுக்கு அப்புறமா வந்தது தான். ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ நான் டாப் லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நன்னா அவர் சுக்கரதசை அவருக்கு, அவர் நன்னா இருக்கார், 2 மணித்தில் நன்னா இருக்கட்டும். அவர் கோவில் தான் நன்னா இருந்தால் அவர் தான் கோவில் கட்ட போகிறார். அதனால ஸோ ஹாப்பி ஒன்லி, நோ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் இது என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் சொல்லலை. என்ன ஆண்டவன் ஓரளவுக்கு நன்னா வச்சுருக்கான். பட் எனக்கு 2-3 வேண்டுதலைகள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறவா என்கிட்ட அழறவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா, அவளுக்காகத்தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நிறைய பேருக்கு வரலைன்னு நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு என்கிட்ட சொன்னாலும் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த நம்பிக்கை இன்னும் குறையாமல் இருக்கணும்னா இடையிலையாவது அட்லீஸ்ட் அவர் ஒரு வாட்டி கொஞ்சம் நன்னா ஒரு காட்சி கொடுத்தாருன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் வேண்டிக்கிறேன், எல்லாரும் எனக்காக வேண்டிக்கும். எப்போவுமே நான் எல்லாருக்காகவும் மடப்புறம் காளியும் சரி கேளக்கே சித்தரும் சரி ஃபஸ்ட்டு மற்றவாளுக்காக வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நேக்காக வேண்டிப்பேன். ஸோ எல்லோரும் நன்னா இருங்கோ, 1000 காலம் சந்தோஷமாக இருங்கோ. ஓம் கேளக்கே சித்தர் நமோ நமக, மகாகாளியே சரணம்.